இட்லிக்கு அரிசி ஊற வைக்க மறந்துட்டிங்களா? அப்போ இந்த சூப்பரான இட்லி ஏக்க வச்சு ஒரு 2 1/2 மணி நேரத்தில் நம்ம இட்லி மாவு அரைச்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு இட்லி ரவாவை எடுத்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தனியாக வச்சுருங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து அதையும் 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க 2 மணி நேரத்துக்கு. உளுந்தை மட்டும் எடுத்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச இட்லி ரவா கூட இந்த உளுந்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு ஓவர் நைட் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பரான மாவு கிடைக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி வரைக்கும் மிக்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே துணி இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் துணி தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளேட்டில் எண்ணெய் தடவியோ இல்லை நெய் தடவியோ கூட நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரணும். தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இட்லியை வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி சூப்பராக பொலன்னு இட்லி வரும். இது ஒரு 10 மினிட்ஸ் நான் விட்டு எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் இட்லி. நான் கொடுத்த மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 இட்லிஸ் கிடைக்கும். ஸோ மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி குக்கிங்.